கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நீல நிற உடையில் நிரந்தர அழகை கொண்டவளே, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும். கடவுள் குழந்தை இயேசுவிடம் என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தருளும். கடவுள் குழந்தையை கையில் ஏந்தி நீர் பாடிய பாடல் ஒன்றை எங்களுக்கு கற்றுத்தாரும். கடவுள் குழந்தையிடம் நீர் சொல்லிய பல்வேறு கதைகளில் ஒன்றை எங்களுக்கும் கற்றுத்தாரும். உன் மடியில் வானகத்தையே பார்த்தீரே, விண்ணகத்தையும் பார்த்தீரே, அப்படி நாங்களும் விண்ணகத்தை பார்க்க கற்றுத்தாரும். நீர் பேசியது போல நானும் பேச என் கதைகளை, என் சோகக் கதைகளை, என் கவலைகளை, எங்களுடைய பிரச்சனைகளை, விருதுகளை, விரக்திகளை சொல்லிக் கொடுக்க சொல்லித்தாரும் தாயே. நீர் பேசியது போலவே நாங்களும் பேச எங்களுக்கு சொல்லித்தாரும். நாங்கள் பேசினால் வானத்தூதர்களின் இறக்கைகளின் இரைச்சல்களில் ஒருவேளை நாங்கள் கேட்கின்ற குரல் மெல்லியதாயிருப்பதனால் கேட்குமா? நீர் கேட்டு சொல்லும் தாயே. நீல நிற உடையில் நிரந்தரமாய் அமர்ந்திருக்கும் எங்கள் அன்பு தாயே, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய பாதத்தருகில் அவருடைய பரிந்துரைக்காகவும் அவருடைய வல்லமைக்காகவும் அவருடைய வழிகாட்டுதலுக்காகவும் இங்கே அமர்ந்திருக்கிறோம். சீன தேசத்தில் ஒரு இரக்க தேவதை ஒருவர் இருக்கிறார். மக்கள் அவரை இரக்க தேவதை என்று சொல்லுவார்கள். இந்த தேவதையினுடைய அழகு மிகவும் அற்புதமானது. அவருடைய வரலாறு இப்படி இருக்கிறது. கிமு 500 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இளவரசி ஒரு பேரரசனுடைய வீட்டிலே வாழ்கிறார். வாழ்ந்த இவர் தன்னுடைய கற்பு முழுவதையும் கடவுளுக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார். இதை கேள்விப்பட்ட பேரரசனுக்கு ஒரே கோபம். எப்படியோ பேசி பார்க்கிறார்கள், கேட்கவில்லை. எனவே கோபம் கொண்டு அந்த இளவரசியை கொன்றொழிக்கிறான். அவர்களுடைய பாரம்பரியம் சொல்லுகிறது, அந்த பெண்மணியை புலி ஒன்று நரகத்திற்கு கடித்து இழுத்து கொண்டு போய்கொண்டிருக்கிறது. போய்கொண்டிருந்த அந்த நரகத்தில் அவர் இரக்கத்துக்காக நரகத்தில் வேண்டுகிறாள். நரகத்தில் வேண்டியதனால் அவர் வேண்டிய வேண்டலை கேட்டு அங்கே இருந்த பசாசுகள் எல்லாம் ஒன்றாக கூடி, அடடா இப்படி வேண்டுகிறார்களே என்று தங்களுடைய இயல்பை மாற்றிக்கொண்டு இரக்கத்தை பொழிந்து இந்த நரகத்தை விட்டு அவளை வெளியேற்றி விடுங்கள் என்று சொன்னதாம். எனவே இரக்கத்தின் தேவதையாய் சீன தேசத்தில் அந்த குவானையன் என்ற ஒரு தேவதையை வழிபடுகிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எப்பொழுதும் கடவுளுடைய அன்பு, கடவுளுடைய சக்தி ஒரு கனவாக வெளிப்படுகிறது. அன்னை மரி கடவுளின் அன்பினுடைய ஒரு கனவு. எப்பேற்பட்ட கனவு என்றால், தன்னுடைய மக்களுக்காக கடவுள் கண்ட ஒரு கனவு. தன்னுடைய மக்களுக்காக தன் மகன் வாழப்போகின்ற ஒரு சிங்கார வனத்திற்காக கடவுள் கண்ட ஒரு கனவு. அந்த கனவை மாசு மறுவற்று என்றும் கண்ணியாய் அற்புதமாக உருவாக்குகிறார் ஆண்டவர். இந்த கனவை மிக அழகாக தத்துருவமாக உருவாக்குகிறார். ஏனென்றால்
தன் மகன் வாழப்போகின்ற ஒரு சிங்காரவனம். அந்த சிங்காரவனத்தில் மாசு மறுவற்று இருக்கக்கூடாது அல்லவா? விஸ்லர் என்ற ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு அழகாக சித்திரம் வரையக்கூடிய ஒரு மனிதர் தன்னுடைய தாயை மிக அழகாக வரைந்தார். அப்போது அவரிடம் போய் கேட்டார்கள், எப்படி இவ்வளவு அழகாக நீர் வரைந்திருக்கிறீர்? உலகத்திலேயே மிக பிரசித்தி பெற்ற ஒரு படமாக இந்த தாயினுடைய உருவம் இருக்கிறதை எப்படி? அப்போது அவர் சொன்னார், என் வாழ்வில் நான் நினைத்தேன், நான் கனவு கண்டேன், ஒரு நாள் என்னுடைய தாயின் முகத்தை இந்த உலகத்தில் எந்த மனிதனும் வரைய முடியாத அளவிற்கு நான் வரைந்தே ஆக வேண்டும் என்று முயற்சி செய்தேன். எனவே நான் இத்தனை ஆண்டுகள் சேர்த்து வைத்த அனைத்து திறமைகளையும் ஒன்றாக திரட்டி என்னுடைய தாயினுடைய படத்தை வரைந்தேன். ஒரு சித்திரம் வரைகின்ற இந்த மனிதர் இப்படி வரைவாரானால் தன் மகனை இந்த உலகத்திற்கு கொடுக்க போகின்ற கடவுள் எவ்வளவு அழகாக வரைந்திருப்பார். அதுதான் அன்னை மரி. அவர் நம்மீது கொண்ட அன்பினால் உருவாக்கிய கனவு நனவானது. கபிரியேல் வானதூதர் வருகிறார். வந்து அருள் நிறைந்த மரியே நீ வாழ்க. கனவு நனவாகிறது. கடவுளின் கனவு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கண்ட கனவு அங்கே நிறைவேறுகிறது. அருள் நிறைந்த மரியே நீ வாழ்க. கடவுள் உன்னை அன்பு செய்கிறார். கடவுள் உன்னை அன்பு செய்கிறார். நீ கடவுளின் பார்வையில் விரையேறப்பெற்றவள் என்று சொன்னதும் நீ கடவுளுக்கு மனித உரு கொடுப்பாயா? என்ன அற்புதமான ஒரு கேள்வி அன்னை மரியிடம் கேட்கப்படுகிறது. கடவுளுக்கு மனித உரு கொடுப்பாயா? கடவுளுக்கு உன்னுடைய வழியாகத்தான் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாம் கடவுளினுடைய முகத்தை காணப்போகிறார்கள். அதுவும் மனித உருவில் காணப்போகிறார்கள். கடவுளுக்கு மனித உரு கொடுப்பாயா? ஆகட்டும், கடவுளினுடைய திட்டம் இதுதான் என்றால் அப்படியே ஆகட்டும் என்று அந்த சிங்காரவனம் மிக சிறப்பாக, அழகாக, அற்புதமாக, மாசு மறுவற்று என்றும் கன்னியாய் அழகாக உருவாகிறது. இந்த என்றும் கன்னியை கனவை நம்முடைய ஆண்டவர் நமக்கு எப்படி கொடுக்கிறார் பாருங்கள். இதைதான் இன்றைய இறைவாசகத்தில் நாம் வாசித்தோம். கானா ஊரில் அவர்கள் எல்லாரும் அந்த திருமணத்திற்கு போகிறார்கள். திருமணத்திற்கு போன அன்னை மரி பல்வேறு விதங்களிலே தங்களையே பிஸியாக்கி கொண்டு அங்குமங்குமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அன்னை மரி மட்டும் அவர்களுக்கு தேவை எது என்பதில் மிக கூர்மையாகவும் தெளிவாகவும் நிற்கிறார். அங்கே நின்று இந்த தேவையை தன்னுடைய மகனிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நினைத்து, அவர்களுக்கு ரசம் இல்லை, ஒரு அழகான ஜெபத்தை இயேசுவிடம் கொடுக்கிறார். அவர்களுக்கு ரசம் இல்லை. அவர்களுக்கு இந்த அருமையான தேவை இருக்கிறது. அவர்களுடைய வாழ்வில் அசிங்கம் ஏற்பட்டுவிடும். எனவே அவர்களுக்கு எதையாவது செய்ய முடியுமா? ஜெபம் அன்னை மரி இயேசுவின் பாதத்தருகில் வைக்கிறார். பரிந்துரை ஜெபம். இந்த பரிந்துரை ஜெபம் எங்கெங்கெல்லாம் மனிதர்கள் எந்தெந்த இடத்திலெல்லாம் தேவையில் இருக்கிறார்களோ நமக்கு முன்பாக சென்று அன்னை மரி அந்த தேவையை பார்த்து அறிந்து உடனடியாக நாம் சொல்லுவதற்கு முன்பாகவே அவர் அங்கே சென்று இவர்களுக்கு ரசம் இல்லை ஆண்டவரே என்று சொல்லுவார். இதுதான் அன்னை மரியினுடைய தனிப்பட்ட தலைசிறந்த ஒரு குணாதிசயம். ஆண்டவர் அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? கிரேக்கம் மற்றும் ஆங்கில மொழிபெயர்ப்பில் வுமன், பெண்ணே என்ற வார்த்தை உச்சரிக்கப்படும். இதுவரை தன்னுடைய தாயாக, இயேசுவின் தாயாக,
இதுவரையில் வாழ்ந்த அன்னை மரி இந்த நேரம் முதல் அகில உலகத்தின் மனுக்குலத்தின் தாயாக உருமாறப் போகிறார். இதுவரையில் அன்னையே, நீ என்னுடைய தாயாயிருந்தாய். ஏனென்றால் என்னுடைய நேரத்தை வருவதற்கு நீர் அறிந்திருக்கிறாய். இந்த நேரம் என்றால் என்ன? ஆண்டவர் பாடுகள் படவும் அதன் மூலமாக இறக்கவும் இருக்கின்ற ஒரு தருணம். இதைதான் அவர் நேரம், எனது நேரம் இன்னும் வரவில்லை. அவருடைய நேரம் வராததனால் அவர் மீது எவரும் கை வைக்கவில்லை என்று இறைவாக்கில் வாசிப்போம். யூதாசை பார்த்து இது உன்னுடைய நேரம் என்று சொல்லுவார். கெத்சமனே தோட்டத்தில் நேரம் நெருங்கிவிட்டது, எழுந்திருங்கள் போவோம் என்பார். ஆண்டவருடைய நேரம் மனுக்குலத்திற்கு தன்னுடைய மீட்பை கொடுக்கின்ற நேரம். மனுக்குலத்துக்கு தான் எதற்காக வந்தோமோ அவற்றை வாரி வழங்குகின்ற நேரம். இனி முதற்கொண்டு எல்லா மனிதர்களும் மீட்கப்பட்ட மனிதர்களாய் கடவுளின் பிரசன்னத்தில் வாழக்கூடிய ஒரு நேரம். அந்த நேரம் அன்னை மரியே வந்துவிட்டது என்று நீர் அறிந்து கொண்டால், இனி முதற்கொண்டு நீர் இயேசுவின் தாய் அல்ல, நீர் கடவுளின் தாய், நீர் மனுக்குலத்தின் தாய். பெண்ணே என்று கூப்பிடுவதன் வழியாய் இந்த உலகத்தில் வாழுகின்ற எண்ணற்ற ஜீவன்களுக்கும் எண்ணற்ற மக்களுக்கும், இந்த உலகத்தில் வாழுகின்ற எல்லா ஜீவராசிகளுக்கும் நீயே மாபெரும் பெரிய நாயகி தாயாய் விளங்குவாய். என்ன அற்புதமான ஒரு வரிகள்! அன்னை மரியை இந்த வார்த்தை சொல்லி வாழ்த்துகிறார். மனுக்குலத்தின் தாயாய் அவர் உருமாறுகிறார். இதைதான் மார்க்கு நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம். அன்னை மரி இயேசுவை தேடி ஓடுகிறார். அவர் ஓய்வில்லாமல் உழைத்துக் கொண்டிருப்பதை பார்த்து நான் அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி செய்தி அனுப்புகிறார். செய்தி அனுப்பிய பிறகு அங்கிருந்து பதில் வருகிறது, யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதரர்? கடவுளின் விருப்பத்தை நாடி கடவுளுடைய வார்த்தையின்படி யார் நடக்கிறார்களோ அவரே என்னுடைய தாய், என்னுடைய சகோதரர், என்னுடைய சகோதரி. அப்படி என்றால் இந்த தாய் மனுக்குலத்தினுடைய தாயாக உருமாறிவிட்டால், உலகத்தில் இருக்கின்ற எல்லா மனிதர்களின் தாயாக உருமாறிவிட்டால், எனவே நான் செய்து கொண்டிருக்கின்ற இந்த மீட்பு பணியின் வழியாய் என்னுடைய தாய் உலக மக்கள் அனைவருக்கும் பரிந்துரையாளராய் மாறிவிடுகிறார். இதை மீண்டும் மீண்டும் உச்ச நிலையில் கொண்டு போய் நிறுத்துகிறார் ஆண்டவர் தன்னுடைய கல்வாரியில். அங்கே அன்னை மரியை பார்த்து, இறுதியாக இயேசுவிடம் இருந்த 2 ஜீவன்கள், அன்னை மரியும் யோவானும், அன்னை மரியை பார்த்து இவரே உன் மகன், யோவானை பார்த்து இவரே உன் தாய். இங்கே நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம், யோவானை பார்த்து அவர் சொல்லுகிறார். யோவான் என்று பெயரை அவர் குறிப்பிடவில்லை. காரணம் என்னவென்றால், யோவானே என்று அவர் ஒருவேளை சொல்லியிருந்தால் செபதேயுவினுடைய மகனாகிய யோவானுடைய தாயாக மட்டுமே அவர் உருமாறியிருப்பார். ஆனால் இந்த மனுக்குலத்தினுடைய பிரதிநிதியாய், இந்த மனுக்குலத்தினுடைய நீண்ட வரிசையில் முன்னிருக்கின்ற ஒரு விசுவாசியாய் அன்னை மரியை சிலுவையின் கரங்களிலிருந்து, இயேசுவின் கரங்களிலிருந்து அந்த யோவான் பெற்றுக்கொள்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கொரு தாய் வாழ்கிறார். மனுக்குலத்தின் தாய் நமக்காக வாழ்கிறார். எந்தெந்த நேரத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் எப்படி வாழ்ந்தாலும்
நமக்காக கண்ணும் கருத்துமாய் பார்த்து கொண்டே இருந்து நமக்காக பரிந்து பேசுபவர் அன்னை மரி. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இவர்களுக்கு இந்த பிரச்சனை என்று இயேசுவிடம் ஓடோடி சென்று நாம் நினைப்பதற்கு முன்பாகவே நமக்கு பரிந்துரை செய்கின்ற அந்த மனுக்குலத்தின் தாயை போற்றி புகழ்வோமா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இப்பேற்பட்ட அற்புதமான தாயை நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறார். மனுக்குலத்தின் தாயாய் கொடுத்திருக்கிறார். எண்ணற்ற ஜீவராசிகளுக்கும் இந்த பிரபஞ்சத்தில் வாழுகின்ற எல்லா மக்களுக்கும் இவரே தாயாக நின்று பரிந்து பேசுகிறார். தாயாக நின்று எல்லாருக்காகவும் கடவுளின் இரக்கத்தை கொண்டு குவித்து கொண்டே இருக்கிறார். அமெரிக்க நாட்டினுடைய பிரசிடென்ட் பெர்னார்ட் ஷா இறுதியாக இறப்பதற்கு முன்பாக சொல்லுகிறார், கண்டிப்பாக அன்னை மரி என்னை விண்ணகத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விடுவாள். இந்த கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணகத்தில் நடந்து செல்கிறார். ஏராளமான ஆன்மாக்கள், நுழைய முடியாத தகுதியில்லா ஆன்மாக்கள் எல்லாம் உள்ளே இருக்கின்றன. இயேசு பேதுருவிடம் வந்து இது எப்படி நடைபெறுகிறது? அப்போது அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் வாயிலை மூடினால் உங்களுடைய அன்னை கதவை, அதுவும் ஜன்னல் கதவை திறந்து விடுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்பேற்பட்ட அன்னை நமக்காக இருக்கிறார். சந்தோஷமடைவோம், குதூகலமடைவோம், நிறைவடைவோம். அன்னை மரியே, என்னுடைய குடும்பத்தில் நடைபெறுகின்ற எல்லா வைபவங்களும் உமக்கு தெரியுமே. என் குடும்பத்தில் நடைபெறுகின்ற திருமணங்கள், நல்ல காரியங்கள், பல்வேறு விதமான கஷ்டங்கள், பல்வேறு விதமான சிக்கலான சூழ்நிலைகள், பல்வேறு விதமான எல்லா நிலைகளும், தேவைகளும், பிரச்சனைகளும் அன்னை மரியே உமக்கு தெரியுமே. எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். நீல நிறையில் நிரந்தர அழகை கொண்டவளே, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும். கடவுள் குழந்தையிடம் என்ன சொல்ல வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தாரும். கடவுள் குழந்தையை கையில் தூக்கி பாடல் பாடிய அந்த பாடல் ஒன்றை எங்களுக்கு சொல்லித்தாரும். கதைகளிலெல்லாம் கதைகளாய் கடவுள் குழந்தையிடம் சொல்லியிருப்பீரே, அந்த கதைகளில் ஒன்றை எங்களுக்கு சொல்லித்தாரும். நீர் பேசியது போல நாங்களும் பேச, எங்கள் கதைகளை சொல்ல, எங்களுடைய எல்லாவற்றையும் புலம்ப பேச ஆண்டவர் கேட்பாரா? கேட்டு சொல்லும் தாயே. நாங்கள் பேசுவது மெல்லிய குரல், வானத்தூதர்களின் இறக்கைகளின் இரைச்சல்களில் ஒருவேளை கேட்காமல் போகலாம். கேட்டு சொல்லும் தாயே, அம்மா, உமக்கு மட்டுமே தெரியும் எப்படி திருமகனிடம் பேசுவது என்று. எங்களுக்கு கேட்டு சொல்லும் தாயே, நீல நிற உடையில் நிரந்தரமாய் அமைந்தவளே, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும். ஆமென்.